ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு த என்டையர் டீம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து எங்களுக்கு கொடுத்ததுக்கு எதிர்பார்க்காம திடீர்னு வந்து ஒரு படம் வருது, வந்து இவ்வளோ நல்லா போகுது. முக்கியமா ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில ரீச் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. சம்மர் வெக்கேஷன், ஸ்கூல் குழந்தைங்க எல்லாருக்கும் லீவ்ல இருக்கும் போது வந்து இந்த ரத்தம் அதெல்லாம் இல்லாம நல்லா வந்து சிரிச்சிட்டு போறதுக்கு ஒரு 2.5 hours ஃபுல் ஃபன் என்டர்டைன்மெண்ட் கேரண்டி. எப்படி சூடுகம் பார்த்து நாங்கள் என்ஜாய் பண்ணி சிரிச்சோமோ அதே மாதிரி திருப்பி உங்க 51st ஃபிலிம் இவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் இருக்கு. கமலால மட்டும் இல்லை, எல்லா தியேட்டர்ஸ்லயுமே வந்து ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. முக்கியமா ஈவினிங் ஷோஸ், கிட்ஸ் வர ஷோஸ் வந்து அதிகமாகிட்டே போகுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச்னா. மக்களை வந்து நீங்க இவ்வளோ சந்தோஷப்படுத்துறீங்க. எப்பவுமே நீங்க தான் எல்லாருக்கும் கிஸ் கொடுப்பீங்க. இத்தனை பேரை சந்தோஷப்படுத்தினாலும் உங்களுக்கு நான் ஒரு கிஸ் எல்லாம் லவ் யூ. நான் இன்னொன்னு சொல்லிடுறேன், நான் அதிகமா கிஸ் வாங்கினது வந்து எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்ல, அண்ணன்ட்ட தான் அதிகமா நான் கிஸ் வாங்கியிருக்கேன். இதான் உண்மை. இல்ல எனக்கு இருக்கு. வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இவர் சொன்ன மாதிரி படம் வந்து தெரியல, அது எங்களுடைய தவறு தான். சில நெருக்கடிகள்னால நாங்கள் திடீர்னு படத்தை விட வேண்டிய அவசியம் ஆயிடுச்சு. அது எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஸோ அதனால் இப்போ ஆடியன்ஸ் ரிசல்ட் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும்போது வந்து ஆடியன்ஸை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த ப்ரெஸ், மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மக்களுக்கு ரொம்ப நன்றி. தம்பி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். இப்ப நேத்து ஏஸ் படம் கூட ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு படம் வந்து தள்ளி போனுச்சு, தியேட்டர் கிடைக்கல அப்படின்னு. தியேட்டர் கிடைக்கலன்றது மக்கள்கிட்ட ரீச் ஆகலன்ற ரீசன் இல்ல, சரியான ப்ரொமோஷன் இந்த மாதிரியான விஷயங்கள். சார் ஒரு படம் இருக்குல்ல சார், இது எனக்கு அது தெரியாது. ஓகே, அந்த மாதிரி தியேட்டர் கிடைக்காம என் படத்துக்கு நடந்திருக்கு. ஒரு படத்துக்கு வந்து நம்ம எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அது மக்களை கொண்டு போய் சேர்க்கறதுன்னு ஒரு டைம் இருக்கு. இப்போ நம்ம ஜூன் 5 வருது தக் லைஃப். ஆனால் அவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட், அவ்வளோ பெரிய படத்துக்கே வந்து ஒரு 20-25 days தேவைப்படுது. அந்த மாதிரி ஒரு மினிமம் ஒரு டைம் தேவைப்படுது. ஏன்னா எல்லாருக்கும் அவங்க வேலைகள் இருக்க மத்தியில் ஒரு படம் வர்றதும் அது எந்த தேதி வர்றதும் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. நாங்கள் ஒரு வாரத்துக்கு மாதிரி தான் ஆரம்பித்தோம். பட் இருந்தாலும் நாங்கள் எதிர்பார்க்கல படத்துக்கு இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் மக்களுக்கு கொடுத்ததுக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி. அது அவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட், கமல் சார், சிம்பு சார், இவங்க எல்லாரும் நடிச்ச ஒரு படத்துக்கு 25 டேஸ்க்கு மேல ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த மாதிரி வரிசையா எல்லாரும் வச்சுதான் ஒரு படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ற நிலைமைக்கு எப்பயுமே அது சினிமா வந்துச்சுன்னு அப்படி இல்லை. உங்களுக்குலாம் வேற வேற வேலை இருக்குல்ல, அவங்க வீட்டில் வேலை இருக்குல்ல, நிறைய கண்டென்ட் இருக்கு. முன்னாடி வந்து சினிமா மட்டும்தான் இருந்தது. ஓகே, இப்போ நிறைய கண்டென்ட் இருக்கு, நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதனால ஒரு படம் வருது, மார்க்கெட்டில் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணும்போது அந்தந்த கம்பெனி ஒரு விளம்பரம் பண்ணுறதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அதே போல தான் கொண்டு போய் சேர்க்கணும். அவங்களுக்கு சொல்லணும், இந்த மாதிரி ஒரு படம் வருது, இந்த மாதிரி ஒரு நாளில் வருது, அது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லணும் இருக்குல்ல. அந்த வேலையை செய்ய வேண்டிய தேவை இருக்குல்ல. வியாபாரம் தானே, வியாபாரத்துக்கு ப்ரொமோஷன் முக்கியம் இல்லையா? சச்சு அப்படி வருத்தலாம் பண்ணல. படத்தோட ரிசல்ட் தான் எப்பவுமே மகிழ்ச்சி. நல்லா இருக்கு. பட் இப்போ மக்களுக்கெல்லாம் பிடிக்கும் போது நமக்கு பெரிய நம்பிக்கை வருது. ஓகே, ரொம்ப சந்தோஷம். அது இன்னும் கொண்டு போய் சேர்க்கறது அந்த வேலை. விளம்பரப்படுத்தணும்ல, ஒரு கண்டிப்பாக விளம்பரப்படுத்தணும். மக்கள்கிட்ட வந்து போய் சேர்றது ஒரு டைம் இருக்கு. ஆனால் விளம்பரப்படுத்த இப்படி ஒன்று இருக்குன்னு சொல்லணும்ல, அது எல்லாரும் தேவைப்படுதுல. நான் பாட்டு அது சரி இன்னொன்று சொன்னேன், கவனிச்சிங்களா? என்னுடைய சொந்த விருப்பத்துக்காக பண்றேன்னு சொன்னேன். தொடர்ந்து 2 படங்கள் ஒரு முக்கியமான சீரிஸான இந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் பண்றதும் கொஞ்சம் எல்லா கைண்ட் ஆஃப் ஜானர்ஸ் ட்ரை பண்றதானே, ஒரே மாதிரி படம் பண்றதுக்கு இல்லை. இப்போ நாங்கள் மகாராஜா, விடுதலை 2 பண்ணும்போது அப்போ அதுக்கு இதெல்லாம் நடுவில் பண்ண படம் தான். இதெல்லாம் 3 நடுவில் பண்ண படம் தான். ஸோ அதனால எல்லாமே ஒரு கதை, எந்த ஒரு கதையும் கேட்கும்போது ஓகே இந்த கதை வந்து சரியா எடுக்கப்பட்டு சரியா கொண்டு போய் சேரும் நம்பிக்கை தான். அது வந்து மக்கள் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும் ஓகே அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. புரியல மலேசியா, சிங்கப்பூர் நான் வேலைலாம் பார்க்கல. அது அங்க ஷூட்டிங்கா போல, அங்க இருந்து அதுக்கு நாங்க இன்டர்வியூ சொல்லியிருந்தேனே. அதாவது அங்க இந்த துபாயில தானே ப்ரொமோஷன், மகாராஜா ப்ரொமோஷன் பண்ணப்போ தானே அது ஒரு மகிழ்ச்சி தான், சந்தோஷமான விஷயம் தான். ரொம்ப சார் கதை தான் சார். இப்போ நானும் அவரும் தலைவன் நடிச்சிருக்கோம் சார். இந்த ஏஸை பொறுத்த வரைக்கும் சார், ஏஸ்ல வந்து நான் அவரோட ஒரு 50 நாள் இருக்குமா, ஒரு 50 நாள் கிட்ட நாங்கள் அவரோட ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். எல்லாமே அற்புதமான நாட்கள். அவர் வேலை செய்யறதும், அதுக்கப்புறம் இன்பிட்வீன் வேலையில் அவர்கிட்ட நடுவில் பேசிக்கிட்டு இருக்கிறதும் சரி. எப்பயுமே அவர் எதையா ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லிட்டே இருப்பார்.
யோகி பாபு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது வந்து அது ரஜினி சார் படமாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண வேற யாருடைய படமாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரி ஆட்கள் படமாக இருந்தாலும் சரி, எல்லா படத்துக்கும் அவர் ஒரே மாதிரி தான் உழைக்கிறார். அது இல்ல இல்ல அது இல்ல அதோட கதை அமையும் போது பண்ண வேண்டியது. இப்போ இதோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ லீடுன்னு நம்ம சொல்றோம்ல, இப்போ விக்ரம் வேதா நீங்க பார்த்து முடிச்சிங்க, அது ஒரு லீட் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு எக்ஸாக்டா இன்னொரு அதுக்கு பதில் சொல்ற மாதிரி ஒரு கதை அமையணும். அமையும் போது அது தர வேண்டியதான். சார் அந்த முன்னாடி கொஸ்டின் விளம்பரம்னு ஒரு மேட்டர் சொன்னோம். இப்ப இந்த சமீபத்தில் வெளியான அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பாத்தீங்கன்னா பெருசா எந்த ஒரு விளம்பரமும் பண்ணல. ஒரே நிமிஷம் சார். இல்ல இல்ல அது நல்ல விளம்பரப்படுத்தினாங்க, நல்லாவே வந்து சேர்ந்துச்சு. நல்ல விளம்பரம். யுவராஜை பத்தி எனக்கு தெரியும், யுவராஜ் ப்ரொடியூசர் தெரியும். யுவராஜ் மார்க்கெட்டிங் சூப்பரா பண்ணுவாப்புல. இதுக்கு முன்னாடி லவ்வர் படமா பண்ணதா இருக்கட்டும், யுவராஜுக்கு வந்து அது ரொம்ப நல்லா வரும். நான் யுவராஜை பார்த்தே பாராட்டிருக்கேன். அது அப்படிலாம் வரல. ஓகே, அதனால வந்தது எங்களுக்கும் நான் சொல்ல வந்தது ஒரு டைம் இருக்கு. அப்புறம் படமும் ரொம்ப நல்லா இருக்கு. அது இன்னும் மவுத் பப்ளிசிட்டி போய் சேர்ந்துதான். அது வெறும் விளம்பரப்படுத்துறதுனால மட்டும் ஒரு படம் போய் சேராது, ரெண்டும் சேர்ந்துதான் அது. ஓகேவா? உன் பேர் என்ன? உன் பேர் யுவராஜ் தானே? அதான் சிரிச்சிட்டீங்களா? அந்த ப்ரொடியூசர் பேர் யுவராஜ். முடிச்சுதா? நான் பதில் சொல்லிட்டேன். தெரிஞ்சு நல்லா இருக்கு. என் கண்ணு ட்ரை ஆகுதுன்னு சொல்லிட்டு வேற ஒண்ணு இல்லை. அதனால தான் கண்ணு தெரியற மாதிரி போட்டு சொல்லி கண்ணாடி கழட்டியும் காமிச்சிட்டாரு அவரு. வேற ஒண்ணு இல்லை. எஸ், இந்த ஃபோன் ப்ரொமோஷன். இப்போ அங்கதான் பேசிட்டு இருக்கோம். அதுதான் வந்து பேசிட்டு இருக்கோம்ல. அதான் இப்ப எல்லா கேள்வியும் ஒரே பதில் தாங்க. ஒரு ப்ராடக்ட், ஒரு படம் ஏதோ ஒன்று வரும்போது அது யாருக்கான மக்கள்கிட்ட போய் சேர்க்கறது, அதோட எங்களோட வேலை அது போய் சேர்க்கறது. அது எப்படி இருக்குன்னு சொல்றது மக்களோட வேலை. நல்லா இருக்குன்னா அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் பண்றது, மக்கள்கிட்ட போய் இன்னொரு படம் வந்திருக்கு அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது. அவங்களுடைய அது எப்படின்னு படம் பார்க்குற மக்களுக்கு தெரியும். அது எங்களுக்கு பெரிய நம்பிக்கை கொடுத்து. இப்போ நாங்கள் நேற்று வந்து போய் பார்த்தோம், இன்னைக்கு பார்த்தோம், சாயந்தரம் பார்த்தோம். அது ஒரு பெரிய நம்பிக்கை. ஓகே, எப்பதான் என்னதான் பண்ணாலும் எவ்வளவு பெரிய குருவா இருந்தாலும் மக்கள் பார்த்துட்டு என்ன சொல்றாங்க, நீங்க எல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்றீங்க, அதுதான் கடைசியில மகிழ்ச்சி, பெரும் மகிழ்ச்சி. நான் வீட்டு போய் கட்டிப்பிடிச்சு சொன்னேன் நான். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்ச யுவராஜ். நீங்க எல்லாரும் வந்ததுக்கு நான் ஏஸ் படத்தை பத்தி சொல்லிடுறேன். இன்னும் இது வந்து இந்த படம் வந்து ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பார்த்தோம். ஆடியன்ஸோட ரியாக்ஷனு அவங்களுக்காகவே எடுக்கப்பட்ட படம். இது ஒரு சீன்லேயே எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்படி இருக்கான்னு ரொம்ப நாள் கற்பனை பண்ணி பார்த்து இப்போ வந்து அதை பார்க்கல. அந்த ரெஸ்பான்ஸ்க்காக எடுக்கப்பட்ட படம். ஸோ இதை வந்து இந்த படத்தை எல்லோரும் வந்து ஜாலியாக வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் மைண்ட் இல்லாமல் ஜாலியாக, இது கிரிட்டிக்ஸ்க்கான படம் கிடையாது, ஆடியன்ஸ்க்கான படம். ஜாலியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம். உங்கள் மூலியமாக நான் வந்து எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். இது வந்துட்டு நல்ல சந்தோஷமாக வந்து இந்த சம்மருக்கு பார்க்குறதுக்கு இந்த படம் ரொம்ப நல்ல படமாக இருக்கும். தயவுசெய்து எல்லாரும் வந்து பாருங்க. ரொம்ப சந்தோஷம். லைக் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நேற்று ஃபேமிலியோட போய் பார்த்தேன். குழந்தைகள் எல்லாம் லைக் ரொம்ப ரொம்ப சிரிச்சு அவர் ரசிச்சு. அப்போ நீங்க எல்லாரும் வந்து பாருங்க. லைக் ரொம்ப யூ வில் பி வெரி ஹாப்பி. தேங்க்யூ வெரி மச். வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ. இப்போ முடியாது மேம், சாரி மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, நன்றி. ஐ லவ் யூ.